ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி தாங்க அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க கீழே இறங்கி தக்காளி இன்றைக்கி பறித்து எடுத்துகிட்டு போகிறோம். வாங்க பார்க்கலாம். கட் பண்ணி இங்கே பாருங்கள், நம்ம வந்தாச்சு. என்ன அறுவடை பண்ண போகிறோம்? தக்காளி. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி, செம்மையாக. இங்கே பாருங்கள், அடுத்த செடியில் பாருங்கள். இங்கே பாருங்கள், விட்டு அப்படியே பழுத்து அழிவு போயிடுதுங்க. இங்கே பாருங்கள், அதனால் சீக்கிரமாக பழிச்சிடலாம். நம்ம இந்த சைடு வாங்க. அது பாருங்கள், கொஞ்சம் மழை பெஞ்சுதுங்க. இங்கே மழை பெஞ்சதுனால கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்படியே சேராக இருக்குது இந்த இடம். தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷான தக்காளிங்க. சும்மா தான் நட்டாங்க, ஆனால் இதில் நல்லா காய் வச்சிடுச்சுங்க. நம்ம ஆனால் இதுக்குன்னே நம்ம பயிர் வைக்க சொல்ல, ஆனால் அந்த அளவுக்கு காய் எடுக்காது. ஏன்னா நம்ம அதை விரும்பி நம்ம செய்ய சொல்ல அது நமக்கு கிடைக்காது. நிறைய விஷயம் அப்படி தான். ஆனால் இது ஏனோ தானோன்னு செஞ்சோம். ஆனால் இதில் பாருங்கள், காய் நிறைய இருக்குது பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே கொத்தில் இங்கே பாருங்கள் 3 காய் 3 பழம், ஒரே கிளை. பார்த்தீங்களா? 3 பழம் ஒரே கொத்தில். சூப்பரான தக்காளி டொமேட்டோ. நல்லா இருக்கா பாருங்க. வாங்க இன்னும் பறிக்கலாம். வாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் இருக்கு பாருங்க தக்காளி. நெடுக்கவே இருக்குங்க. இந்த நம்ம எடுத்துட்டு வந்த பாத்திரமே பத்தாது பழகுதுங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷான தக்காளிங்க பாருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு தக்காளி. இங்கே வாங்க, இங்கே பாருங்க, செம்மையாக பழுத்து இருக்கு பாருங்க. செம்ம பழம், செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, டன் நல்லா இருக்குல்லங்க. இங்கே பாருங்க, அவனுக்கு கீழே விழுந்துருச்சு. அது நம்ம எடுத்துருவோம். எங்கே விழுந்தது? இதோ விழுந்துருக்கு. அதோ வேற தக்காளி இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப கட் பண்ணி கொத்தாவே வெயிட் தாங்க முடியாம கீழே விழுது. குண்டானே பத்தல. மிச்ச தக்காளி எப்படி பறிக்கிறது? கையில தூக்கிட்டு போக வேண்டியதான். இருக்குது ஷால்ல பறிச்சு வச்சுக்கலாம். அதுதான் ஒரு தக்காளி இருக்கு. இது வந்து காயில அழிவிடும் போல. பறிக்கிறான் பாருங்க, என்னுடைய கேமராமேன் பறிச்சுட்டாரு. இங்க பாருங்க, சூப்பரா பறிக்கிறான் பாருங்க தக்காளி. சாமியா பாருங்க, ஒரு கொத்தாவே எடுத்துட்டான் பாருங்க. பார்த்தீங்களா? இன்னொன்று இருக்கு அதுல, அதையும் பறிடா. நம்ம எடுத்துட்டு வந்த பாத்திரமே பத்தல. இங்க பாருங்க, ஃபுல்லாயிடுச்சு தக்காளி. சாமியா பறிச்சாச்சு. இப்போ வாங்க போலாம். பத்தாதுன்னு ஷால்ல வேற ஃபுல் ஆயிடுச்சு. ஷால்லி வேற இருக்கு தக்காளி. ஃபுல்லா பூத்தோட்டம் தான். செவ்வந்தி பூத்தோட்டத்துல ஓரத்துல நட்டு வச்சிருக்குங்க தக்காளி செடி. செவ்வந்தி பூ, அதாவது சாமந்தி பூத்தோட்டத்துல ஓரமா நட்டு வச்சிருக்காங்க. இப்படி காட்டு. சாமந்தி பூத்தோட்டத்துல ஓரமா நட்டு வச்சிருந்தாங்க இந்த தக்காளி செடி. ஆனால் தக்காளி நல்லா காய்ச்சிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், தக்காளி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று, சாமந்தி தான் அதிகமாக எடுக்கலை. எடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பயிர் வச்சது கொஞ்சம் கஷ்டம்தான். வாங்க வா அப்படின்னா பேசணும். பேசி அது எடிட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெங்காயமும் நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன வெங்காயம் தான் இது. ஒரு வெங்காயம் நட்டாலே இங்கே பாருங்கள் எவ்வளோ வெங்காயம் வருது பாருங்கள். தெரியுதா?